ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்ன ரெசிபினா ஒரு குழி பணியாரம் ஒன்று செய்ய போகிறேன். இது முட்டை பணியாரம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஒரு சட்னி ஒன்று அரைச்சிடலாம். கார சட்னி. மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய தக்காளி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி. இது கூட கொஞ்சமாக உப்பு, வத்தல் மிளகாய் நம்ம டேஸ்ட்டு தக்கன ஆட் பண்ணணும். அது ஸ்கிப் ஆகிட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கிடணும், அவ்வளோதான். இப்போ ஒரு பவுலில் மிக்ஸி பவுலில் ஒரு பெரிய ஆனியனை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தோசை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். தோசை மாவும் இது கூடவே ஒரு முட்டை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லித்தழை ஆட் பண்ணியிருக்கேன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் நல்லா சூடாகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சி அந்த சட்னி இருக்குல்ல, கார சட்னி, அதை ஆட் பண்ணுறோம். வத்தல் மிளகாய் ஆட் பண்ணும்போது ஸ்கிப் ஆகிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ குழி பணியார சட்டி நல்லா சூடாகிட்டு அதில் நம்ம இதை லைட்டாக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் ஆயில் போதும் இதுக்கு, நான்ஸ்டிக்னால். இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா குழியிலையும் அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு தான் இதை வேக வைக்கணும். மூடி போட்டிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ திருப்பி பார்க்கலாம். அந்த சைடு நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த சைடு அது போல் அப்படி திருப்பி போட்டுடலாம். அப்படியே எல்லாத்தையும் திருப்பி போடணும். 2 சைடு திருப்பி போட்டு தான் எடுக்கணும். ரெண்டு சைடு அப்படி திருப்பி போனால் ஈஸியாக திருப்பத்துக்கு வரும். இப்போ திருப்பி போட்டப்புறம் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ இதை எடுத்துடலாம். அது 2 சைடு அப்படி வெந்துட்டுது. அப்படி 2 சைடு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ மிச்சம் இருக்கிற மாவை இது போல் இந்த குழியில் ஊற்றி எடுத்துடலாம். இது போல் திருப்பி திருப்பி போடணும். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி ஆகிட்டுது சுவையான முட்டை குழி பணியாரம். இது நார்மலாக செய்கிறத விட இது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒன்று எடுத்து பார்க்கலாம். கையில் எடுக்கும்போது அப்படி சாஃப்டாக தான் இருக்குது. நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. ஹார்டாகவே இருக்காது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கார சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழி பணியாரம் மார்னிங் டிஃபனாகவும் செய்து கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.